ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி ஸ்டைலாக சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி தான் எல்லா ரெசிபியுமே செஞ்சுருக்கேன். லாஸ்ட் வீக் நாங்கள் வெளியே போகும்போது ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி இங்கே சாப்பிட்டோம். ரொம்ப காரமாக இருந்தது, குழந்தைக்கு பிடிக்கவே இல்லை. வீட்டில் நம்மளை செய்ய முடியாத என்ன, எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. அம்மாவோட ஸ்டைலும் சேர்த்து என்னோட ஒரு டச்சும் சேர்த்து நான் எனக்கு பிரியாணி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். காலை எழுந்திரிச்சோமே முதல்ல உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகா எடுத்து சுடு தண்ணியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளவே நல்லா தாராளமாக முந்திரியும் பாதாமும் நான் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரே சுடு தண்ணியில ஊற வச்சுக்கலாம். பச்சை மிளகா தேவையான அளவு கொஞ்சம் ஒரு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வரமிளகா கூட அதையும் எடுத்து வச்சிருங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வரமிளகா பச்சை மிளகா தனியாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி வீட்டில் இருக்கும் இல்லையா, அப்புறமா முந்திரியும் பாதாமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அரிசி எவ்வளவு சேர்த்துருக்கேன்னா, நான் 1.5 கிளாஸ் அரிசி சீரக சம்பா அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். அதுதான் எனக்கு பிடிக்கும், பாஸ்மதி பிடிக்காது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தாராளமாக எண்ணெய் விட்டு, நான் குக்கர்லேயே தான் எனக்கு செய்ய போகிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லா தாராளமாக நெய்யை ஊற்றிக்கோங்க. நல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஜாவித்திரி அந்த ஸ்டார் அனீஸ் மராத்தி மொக்கு மட்டும் இப்போ உடச்சி சேர்த்து போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால 1.5 தக்காளியே போதும், சின்ன சைஸ் தக்காளி. நல்ல தக்காளி வதங்குங்க. அந்த தக்காளி வதங்கி அது கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போதே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூட இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வரமிளகா பச்சை மிளகா பேஸ்ட்டை வெங்காயத்து கூட சேர்த்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் தான் இந்த தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம முந்திரி பேஸ்ட்டையும் பாதாம் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, ரெண்டும் ஒன்றா, அதை இப்போ சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால தயிரில் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து நான் நல்லா 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். இப்போ நாட்டுக்கோழியை முதல்ல இந்த தயிரோட சேர்த்து குக்கரில் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நாட்டுக்கோழியை முதல்ல வேக வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழி நல்லா வேகணும். ஒரு 6-7 விசில் வரைக்கும் நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ இன்னும் பாக்கி இருக்கிற சால்ட்டு சேர்த்துட்டு எலுமிச்சை பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பாக்கி 1 கிளாஸ் தண்ணி, நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2.25 கிளாஸ் தண்ணிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/4 கிளாஸ்க்கு தயிர் இருக்கு இல்லையா, அது போதும். இப்போ எலுமிச்சை பழம் பிழிஞ்சு இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா அந்த அரிசியை களைஞ்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த எந்த அரிசினாலுமே ரொம்ப கழுவிடக்கூடாது. பிரியாணி அரிசியை 1 இல்லைன்னா 2 தடவை நீங்கள் நல்லா நல்ல தண்ணியில் போட்டு கழுவி ஊற வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஊறினா போதும். அவ்வளோதான், போலன்னு சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.